ஹலோ தங்கங்களே, எல்லோருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் மதியானம் சமைச்சதெல்லாம் எல்லாமே தீர்ந்து போச்சு. டக்குன்னு ஒரு நைட்டுக்கோ இல்லை பகல் வேலையிலையோ ஒரு குழம்பு வைக்கணும். அதுக்கு இந்த டிஷ் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா அப்போ இதுக்கு தான் வருவேன். அது என்னன்னா தக்காளி பச்சடி. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம அந்த கட் பண்ணி வச்சா தக்காளியை போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி அங்கே வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தக்காளிக்கு இந்த குழம்புக்கு தேவையான காரம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பவுல் தேங்காய், ஒரு 10 இதழ் கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு கடுகு போட்டுக்கிறேன், அதே அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை அதில் ஊற்ற போகிறோம். அது நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம தயிரை ஊற்ற போகிறோம். தயிர் ஊற்றிட்ட பிறகு கொதிக்க தேவையில்லை, ஜஸ்ட் சூடு ஆடின உடனே இறக்கிக்கணும். நம்ம தேங்காய் ஊற்றி இதோ நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்து ஒரு கலந்து விட்ட பிறகு தயிர் நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, நான் இந்த அளவுக்கு தயிர் ஊத்துறேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 பேருக்கு தேவையான குழம்புக்கு நான் இந்த அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றின உடனே நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கணும். ஏன்னா கொதி வரக்கூடாது, அந்த தயிரெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால ஜஸ்ட் சூடு ஆன உடனே அடுப்பை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ உப்பு முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம். தக்காளி வேகும் போது நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 3 பெரிய டீஸ்பூனுக்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாவை, கருவேப்பிலை தாளிச்சு ஊத்திட்டோம். குழம்பு உடனே ஒரு மூடி போட்டு மூடி வைக்க கூடாது. ஏன்னா இப்படி மூடி வச்சுட்டோம்னா அந்த தயிர் குழம்புல அந்த வேர்வை தண்ணியெல்லாம் அதுல விட்டு விழுந்துட்டு நீர்த்துடும். அதனால ஒன்னும் பாதியமா தான் இப்படி மூடி வைக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரியே தக்காளி பச்சடி கரெக்டா 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. அதனால நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமே படாம ஒரு குழம்பு வைக்கலாம்னா அது இந்த குழம்பு தான். நீங்க பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே, டாடா தங்கங்களே.